அண்மை செய்தி. மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை அழைத்துச் சென்ற போலீசார் மீது பெரம்பலூர் திருமாந்துறை அருகே நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டது. நீதிமன்றத்திலிருந்து வெள்ளைக்காளியை சிறை சென்று கொண்டிருந்த போது போலீசார் மீது வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. மதுரை கிளாமர் காளி கொலை வழக்கில் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளவர் வெள்ளைக்காளி என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதில் ரவுடி வெள்ளைக்காளிக்கு பாதுகாப்பாக வந்த போலீசார் 3 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காவல் உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன், வாகன ஓட்டுநர் வினேஷ்குமார் மற்றும் ஒரு காவலர் என 3 பேர் காயமடைந்துள்ளனர். வெள்ளைக்காளி மீது 9 கொலை வழக்குகளும் 8 கொலை முயற்சி வழக்குகளும் உள்ளதாக தகவல் வெளியாகிறது. நீதிமன்றத்திலிருந்து வெள்ளைக்காளியை சிறைக்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்த போது போலீசார் மீது வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இது குறித்தான மேலும் விவரங்களை தொடர்ந்து வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், விவரங்கள். புழல் சிறையில் இருக்கக்கூடிய அடைக்கப்பட்டிருந்த வெள்ளைக்காளி என்ற மதுரையை சேர்ந்த பிரபல ரவுடி நீதிமன்றத்திற்காக போலீசார் தக்க வழிகாவலோடு இன்று அழைத்து சென்றார்கள். அழைத்து செல்லப்பட்ட வெள்ளைக்காளி இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகாக உணவு அருந்துவதற்காக பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கசாவடி அருகே ஒரு உணவகத்துல போலீசார் அழைத்து சென்று உணவு அருந்தி கொண்டிருந்த போது அந்த ரவுடி வெள்ளைக்காளியை கொலை செய்யும் நோக்கோடு நாட்டு வெடிகுண்டுகளை வீசி அந்த வெள்ளைக்காளியை கொலை செய்ய முயன்றதாகவும், அப்போது போலீசார் கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் அந்த ரவுடி கும்பலை நோக்கி சுட்டதுனால அந்த ரவுடி கும்பல் பயத்துல ஓடிவிட்டதாகவும், இதனால் வெள்ளைக்காளி காயங்களின்றி தப்பித்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா இந்த நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவத்துல ஒரு உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 3 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன், வாகன ஓட்டுநர் வினேஷ்குமார் மற்றும் மற்றொரு காவலர் என 3 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் அருகே கூடிய அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெட்டு காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும், நாட்டு வெடிகுண்டுகள் வீசுவதில் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா ரவுடி வெள்ளைக்காளியை கொலை செய்ய நோக்கோடு இந்த ரவுடி கும்பல் வந்ததாகவும், கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் தற்காப்புக்காக சுட்ட போது அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியதும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. காவலர்கள் துரிதமாக செயல்பட்டு கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்ட காரணத்தினால அவர்கள் தப்பி ஓடியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா வெள்ளைக்காளி மீது 30 குற்ற வழக்குகள் இருக்கின்றன. 9 கொலை வழக்குகளும் 8 கொலை முயற்சி வழக்குகளும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் கிளாமர் காரி என்ற நபர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்குக்கு முன்பாகவே இந்த வெள்ளைக்காளி என்பவர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஆனால் இவரின் தூண்டுதல் பேரில் தான் இந்த கொலை சம்பவங்கள் நடத்தப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருந்தது. அதனால் இவரது பெயரும் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே ஒரு என்கவுண்டர் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. வெள்ளைக்காளியின் கூட்டாளியா இருக்கக்கூடிய ஒரு நபர் என்கவுண்டர் செய்யப்பட்டனர். அதே போல அவர் தாயார் உள்ளிட்டோரும், வெள்ளைக்காளியின் தாயார் உள்ளிட்டோரும் கூட்டு சதி செய்ததாக கூறி அவர்களும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் வெள்ளைக்காளி நீதிமன்றத்திற்கு வருவதை அறிந்த ஒரு கும்பல் அவரை தீர்த்து கட்டும் நோக்கத்தோடு அவர்கள் மீது இந்த தாக்குதல் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி அவர் கொலை செய்ய முயன்றதாகவும், அப்போது கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் போலீசார் அந்த ரவுடி கும்பலை நோக்கி சுட்டதனால அவர்கள் வெள்ளைக்காளி மீது தாக்குதல் தொடர்ந்து நடத்துவதை விட்டுவிட்டு அவர்கள் தப்பி ஓடியதும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இருந்த போதிலும் காவலர்கள் மீது தாக்குதல் நடத்தியதுல 3 காவலர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். ஒரு உதவி ஆய்வாளர் மற்றும் ஓட்டுநர், அந்த வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் மற்றும் மற்றொரு காவலர் என 3 காவலர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். உதவியாக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன், வாகன ஓட்டுநர் வினேஷ்குமார் மற்றும் ஒரு காவலர் என 3 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு. பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சைகள் தற்போது அவர்கள் இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் வெள்ளைக்காளி எந்தவித காயங்களும் அவர் காப்பாற்றப்பட்டதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் வாகனத்தின் மீது நாட்டு வெடிகுண்டுகளை வீசி ரவுடியை தீர்த்து கட்ட வந்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய நிலையில அந்த பகுதியில் தற்போது போலீசார் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும்,
தொடர்ச்சியாக அந்த நிபுணர்கள், அதாவது வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய் உதவியோடும் அங்கு தடவிய நிபுணர்களும் அங்கு சோதனைகளை மேற்கொண்டு வருவதாகவும், சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும், குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புழல் சிறையிலிருந்து வெள்ளைக்காளியை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து சென்றதாகவும், மூன்று இடங்கள்ல நீதிமன்றங்கள் ஆஜர்படுத்திவிட்டு இந்த பெரம்பலூர் டோல்கேட் அருகே உணவு அருந்து சென்ற போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த கும்பல் தான் அவர்களை வெட்டி விட்டு இந்த நாட்டு துப்பாக்கி நாட்டு குண்டுகளை வெடிகுண்டுகளை வீசி அவர் வெட்ட முயன்றதாகவும், அப்போது காவல்துறையினருக்கு கையில் வைக்கும் துப்பாக்கியால் சுட்டு அந்த ரவுடி கும்பல் தாக்குதல் நடத்த முற்பட்ட போது அவர்கள் பயத்தில் ஓடிவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலில் வெட்டு காயங்களும் ஏற்பட்டிருக்கிறது. காவலர்கள் தொடர்ச்சியாக 3 காவலர்கள் அடிபட்டிருப்பதாகவும், அதில் மாரிமுத்து பாண்டி என்ற ஒரு சிட்டி ஏஆர் போலீஸ்க்கும், அதே போல விக்னேஷ்குமார் என்ற சிட்டி ஏஆர் போலீசர் மற்றும் எஸ்ஐ உதவி ஆய்வாளர் இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் ஆகிய 3 பேருக்கு இந்த காயங்கள் ஏற்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. 3 பேர்களும் தற்போது மருத்துவமனைகளை சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த வந்த கும்பல் வி.கே. குருசாமி அந்த எதிரணியை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோயில் காளியோடைய எதிர்த்தரப்பை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் அவர்களை நோக்கி சுட முயன்ற போது அவர்கள் தப்பி ஓடியதாகவும், அதற்கு பிறகுதான் இந்த சம்பவத்தில் காவலர் மீதும் தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுது. 2 கார்களில் வந்த கும்பல் இந்த தாக்குதல் சம்பவத்தை நடத்தியிருப்பதும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சைலோ கார்ல வந்த இந்த 2 கும்பல் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. வெள்ளைக்காளியோடைய எதிர்த்தரப்பை சேர்ந்த குருசாமி என்ற ஒரு தரப்பை சேர்ந்தவர்கள் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் போலீசார் தொடர்ச்சியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்த 3 காவலர்களும் தற்போது சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். ஒரு உதவி ஆய்வாளர் கூடிய ராமச்சந்திரன், ஓட்டுநர் வினேஷ்குமார், மற்றொரு ஏஆர் போலீசார் கூடிய மாரிமுத்து பாண்டி இந்த 3 பேருக்கும் காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் தொடர்ச்சியாக சிகிச்சையை பெற்று வருகிறார்கள். குறிப்பாக காலில் வெட்டு காயங்களும் தலையில் போன்ற இடங்களில் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும், மற்றவர்களுக்கு சிறு சிறு காயங்கள் மட்டுமே ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் தொடர்ச்சியாக துப்பாக்கியால் சுட்ட காரணத்தினால அந்த ரவுடி கும்பல் அங்கிருந்து தப்பியதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.